சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். யோ சும்மா பொங்காதையா, இந்த பிசினஸ் ஐடியாவை கொடுத்து எல்லா ஏற்பாடையும் பண்ணி டெக்கரேஷன் பண்ணது நான் தான். ஏய் ஏய் சண்டால வரைக்கும் என்ன பண்ண உங்க எனக்கு? ஏய் குடிக்க டோன்ட் டச் டச் பண்ண கூடாது. தள்ளி நில்லுங்க. அத மரியாதை. டேய் குழந்தை, ஏய் இதா கூட்டி வந்த. என்னன்னு நீ இவெல்லாம் ஒரு ஆளு நம்பி அந்த வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருக்க? என்ன வேலை பார்த்திருக்கான் பத்தி இந்த ஆளு? நீங்க உள்ள போ. டேய் இவன் ஒரு ஆள் தான்டா. ஏன் நம்ம அண்ணன் குணசேகரன் ஒரு வருஷமா வீட்டுல வச்சு இவனை மாப்பிள்ளன்னு கொஞ்சல என்னக்கா பேசுறாரு? முதல்ல என் தங்கச்சியை கட்டி தரேன், அப்புறம் என் பொண்ணை கட்டி தரேன் அப்படிலாம் அவர் பேசிட்டு இருந்தார்ல. அப்ப நீங்க பேசாம தானே இருந்தீங்க, இப்ப எதுக்கு பேசுறீங்க? அது ஒரு ஒண்ணா இவ்வளவு நாள் அதுக்கு தான் நாங்க போராடிட்டு இருக்கோம். பைத்திய மாதிரி பேசிட்டு இருக்கியே. இவனை விட வேற ஆளே கிடைக்கலையா உங்களுக்கு? இந்தாருங்க, நீங்க எல்லாம் யாரும் பேசாதீங்க. என்னப்பா பேசுற? அவன வேணா உங்களுக்கு பிடிக்காம இருக்கலாம், ஆனா எனக்கு அவன் ஓகே. ஏய் என்னையா பேசிக்கிறீங்க? உங்களுக்கு பிடிச்சிருக்கு அவன்கிட்ட வர பேசிக்கிறீங்க? என்ன உளறிட்டு இருக்க நீ? டேய் எனக்காக அவன் ராப்பாங்கலாம் உழைச்சு அவன் ஏற்பாடு பண்ணிருக்கான்டா. ஹலோ எவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி 8 பேர் செய்ய வேண்டிய வேலை நாங்க 2 பேர் முடிச்சிருக்கோம். சாமினா பந்தல இருந்து சீரியல் நடிகர் எல்லாத்தையும் ஏற்பாடு பண்ணி நீங்க கேட்க என்ன? கரிகால ஆர்பர் கரிகால நம்ம அருமை தெரியாதடா, விடுடா டேய். ஓஹோ இம்புட்டு வேலையும் பார்த்தது இந்த பையதானே? விளங்கிரும். டேய் போங்கடா. டேய் போடா. நான் கூட்டிட்டு போனேன். டேய் இருடா. டேய் நீ வா. ஏய் இங்க என்னடா இதெல்லாம்? சரி அந்த கேரவன் எல்லாம் ஏற்பாடு பண்ணிருந்தேன். எல்லாம் நான் பண்ணிட்டேன். நீ வா. நான் அப்பவே சொன்னேன்லடா, உங்கள்ட்ட சொன்னேனா இல்லையா? இந்த ஆளு ஒரு உலக மகா தத்தின்னு என் பேச்ச கேட்டியலா? நேத்து வந்து என்கிட்ட பேசுனீங்கல்ல, நான் தான் இந்த ஆளு வளைச்சு தடுக்கிற மாதிரி என்ன வேலை பாத்துருக்கேன் பாருடா. இன்னும் செத்த நேரத்துல வாய வேற அவ்வளவுதான் சாராய பார்த்து இந்த கம்யூனிட்டி எதுக்குடா கூட்டணும்? சொல்றத கேளுண்ணே. இந்த ஃபங்க்ஷன் முடியற வரைக்கும் கொஞ்சம் பேசாம இருப்போம். அவர் பெரிய குழப்பத்துல இருக்காரு. என்னத்த பாக்குற? அண்ணே இந்த ஃபங்க்ஷன் முடிஞ்சதுக்கு அப்புறமா பேசிக்கலாம். நான் சொல்றது கேளுங்க, கொஞ்சம் பொறுமையா இருங்க. புரியுது, கொஞ்சம் அமைதியா இருங்க, பாத்துக்கலாம்.